அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நிஷாந்த். நான் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் ஜென்ரல் மெடிசன் அண்ட் இன்டென்சிவிஸ்டாக இருக்கேன். இப்போ நான் பேச போகிறது அடுத்த 2-3 மந்த்ஸில் நம்ம சம்மர் சீசன் சந்திக்க போகிறோம், வின்டர் சீசன் முடிஞ்சு. ஸோ அப்போ நம்ம எப்படி நம்மளை இந்த அதிகமான டெம்பரேச்சர்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான சின்ன விழிப்புணர்வு காணொலி. ஸோ ஃபஸ்ட்டு இது யார் அதிகமாக கேர் எடுத்துக்கணுன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், ரொம்ப சின்ன குழந்தைகளும் ரொம்ப வயது முதிர்ந்தவர்களும். இவங்க 2 பேரும் தான் மோர் ரிஸ்க் இந்த டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ் ஆகும்போது பாதிக்கப்படுறதுக்கு. ஸோ சின்ன சின்ன வழிமுறைகள் தான். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன உடை உடுத்துகிறோம், நம்ம எந்த டெம்பரேச்சரில் இருக்கோம், நம்மளை எப்படி இந்த டெம்பரேச்சர் அதிகமாக பாதுகாத்துக்கிறது, இதெல்லாமே முடிவு செய்ய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன உடை உடுத்துகிறோங்கிறது, ஒரு மெல்லிசான காட்டன் மாதிரி ட்ரெஸ் உடுத்துறது பெட்டராக இருக்கும். அதுவுமே ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக, கொஞ்சம் ஏரேஷனாக இருக்கும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது கரெக்டான நீர் சத்து கரெக்டாக நம்ம குறையாமல் பார்த்துக்கணும். ப்ராப்பர் ஹைட்ரேஷன் மெயினாக நம்ம ஒழுங்காக நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் நம்ம அடல்ட்டுக்கு, ஒரு 60 kg அடல்ட்டுக்கு ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் நம்ம ஒழுங்காக நீர் குடித்தாலே நம்ம ப்ராப்பர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சாப்பிட்ற உணவுகள் நீர் சத்துமிக்க உணவுகளாக இருக்கணும். முக்கியமாக காய்கறிகள் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வெள்ளரிக்காய், ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். இதெல்லாமே வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி. இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் அந்த ஈஸியாக செரிமானமும் ஆகும், நம்ம செரிமானமும் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் நம்ம உடலில் இருக்க நீர் சத்தும் குறையாமல் பார்த்துக்கும். அடுத்து நான்வெஜ் சாப்பிடலாமாங்கிற கொஷின் நிறைய பேத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட வேண்டான்னு கிடையாது, பட் சாப்பிடும்போது அது டைஜஷனுக்கு அதிகம் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி உடம்புல ஹீட் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நான்வெஜ் உணவுகளை கம்மி பண்ணிவிட்டு நீர் சத்துமிக்க உணவுகள் எடுத்துக்கிறது நம்மளுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும். அடுத்தது நம்ம இருக்க டெம்பரேச்சர், நம்ம ஒர்க் பண்ணுற இடமோ நம்ம வீடோ சுற்றி இருக்க இடம் ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் இருக்கணும். முக்கியமாக கிராஸ் வென்டிலேஷன், நம்ம நல்லா காத்தோட்டமாக ஒரு ஜன்னலை திறந்து வச்சு இன்னொரு ஜன்னல் வழியாக காற்று வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயோ நம்ம இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ்லேயோ டெம்பரேச்சர் பில்டப் ஆகாமல் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் பில்டப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏசி வச்சுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சுக்கலாம், தவறு கிடையாது. பட் அந்த ஏசி டெம்பரேச்சர் ஒரு 26-28 மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு நம்ம 16 கொண்டு போவோம், 16 கொண்டு போயிட்டு திடீர்னு ஒர்க் முடிஞ்சோ இல்லை வீட்டில் இருந்தால் டக்குன்னு வெளியில் வரும்போது டெம்பரேச்சர் வெளியே 30-31 இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் கண்டிப்பாக நம்ம பாடி ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு கிராஜுவல் ரைஸ் இன் டெம்பரேச்சராக இருக்கணும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஸ்விட்சர் ஆகும்போது. ஸோ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 26-28 மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா இந்த சடன் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம பாடி ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ திரும்ப சொல்ல போனால் ப்ராப்பர் ஹைட்ரேஷன், நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறது, நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஈஸியாக செரிமானம் வர மாதிரி நீர் சத்து மிக்க உணவுகள், நம்ம போடுற உடைகள் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக காட்டன் சார்ந்த பருத்தி சார்ந்த உடைகள் போடுறது பெட்டராக இருக்கும். யூஸ்வலாக இந்த சம்மர் சீசனில் ஏப்ரல் மேல முக்கியமாக நான் இப்போ ஐசியூவில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஓல்டேஜ் பீப்புள் அன்கான்ஷியஸாக வருவாங்க. அது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு 30 years 40 years நம்ம இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்க மக்கள் ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக போகும்போது நம்ம ஈஸியாக உணர்ந்து அதை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய வாட்டர் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு டைம் கொடுக்கும் நம்ம உடம்பு, ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். பட் ரொம்ப ஓல்டேஜ் போகும்போது அந்த ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ்க்கு டைம் இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்னா, அவங்க ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஸ்ட்ரோக் மாதிரி, நம்ம சுயநினைவு இழந்து நம்ம நீர் சத்து ரொம்ப குறையிறதுனால கிட்னி ப்ராப்ளம் வரைக்கும் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டில் இருக்க பெரியவங்களையும் இதெல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்து ப்ராப்பராக நீர் சத்தை மெயின்டைன் பண்ணி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது மிக அவசியம். முக்கியமாக பெரியவங்க எந்த மாத்திரைகள் சாப்பிட்டாலும் மருத்துவர் அறிவுரையோட சாப்பிட்றது பரவாயில்ல. ஏன்னா சில மாத்திரைகள் குறிப்பாக நம்ம உடம்புல அந்த டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட்டை மாத்திரைகள் நிறையா இருக்கும். ஸோ அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப மிக முக்கியம். ஸோ இந்த சில அறிவுரைகளை நம்ம மேற்கொண்டு அடுத்த 3-4 மாதம் இந்த தட்பவெப்ப மாற்றங்கள்னால பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிறது நம்ம கடமையாக இருக்கும். நன்றி.